நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க. இன்னைக்கு இது 2வது வீடியோ. 2 தடவை எத்தனை வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்காக நான் சொல்லிதான் ஆகணும். அது என் கடமை. பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க மதியானம் போட்ட வீடியோக்கு. உடனே சாயந்தரம் இல்ல பாருங்க எவ்வளவு மாறுது பாருங்க. நீங்க டூ லேட் எக்ஸ்பைரி வீடியோ எக்ஸ்பைரி. அது எப்படி வீடியோலாம் எக்ஸ்பைரி ஆகும்னு எனக்கு தெரியல. கெட்டு போச்சுப்பா, பழசா இருக்குது. வீடியோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இதெல்லாம் அப்படின்னா ஏங்க நொடிக்கு நொடி அப்டேட் ஆயிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? 1 மணி நேரத்துல மொத்தம் சீனே எல்லாமே மொத்தமா மாறி போய் நாளையில இருந்து ஆட்சியே அமைக்க போறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து நடந்துருச்சு. தாவேகா தலைவர் விஜய் நாளைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அந்த இதை வந்து பதவி பிரமாணம் ஏற்க போறாரு. முதலமைச்சராக நாளை காலை 11 மணி அளவுல நேரு ஸ்டேடியத்துல போட்டு வச்சிருந்த பந்தலெல்லாம் எடுத்து மேல கட்டுறா திருவிழா ஆரம்பிங்கடா அப்படின்ற மாதிரி வந்து 2-3 நாள் கழிச்சு இருக்கும் அப்படின்னு நினைச்சா எல்லாத்துக்கும் இன்விடேஷன் எல்லாம் போகணும் வைக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தா எதுக்கு அவ்வளவு நாள் காலை எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடு, நான் காலையிலேயே வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ஏங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து மோடி வருவாரா? மோடி சிஎம் ஆபீஸ்ல இருந்து அழைப்பிதழ் வந்திருக்குங்க. எது? அருமை நட்சத்திரம். அதை நான் படிக்கலன்னு, அந்த வாட்ஸ்அப் மெசேஜை நான் பார்க்கலன்னு சொல்லிடு அன்சீன்ல போட்டு விட்டுரு அப்படின்னு இருப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா காலையில இருந்து ஒரு பரபரப்பு இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் சிபிஐ சிபிஎம் ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது, விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா, ப்ரோ ஒரே பிபி ஏறுது ப்ரோ ஒரே டென்ஷனா இருக்குது ப்ரோ தூங்கவே முடியல ப்ரோ ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு ப்ரோ, ஏன் ப்ரோ இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் மெசேஜ்லாம் கூட பண்ணிருக்காங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் அது தேவையில்லாத வேலை. இதெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, சிரிச்சு பேசி எல்லாரும் சந்தோஷமா தான் வந்து இருக்காங்க. அதெல்லாம் அரசியல் இருக்கக்கூடிய சாதாரண பாருங்க. செல்வ பெருந்தகையே விஜய் கூட வந்து நின்று சகஜமா நின்று சிரிக்கிறாங்க. நாளைக்கு சாட்டை துரைமுருகனே நாளைக்கு விஜயை பார்த்து சர்வசாதாரணமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நான் சொல்றேன், இப்ப அண்ணன் சீமான் போறாரு, என்ன பேசுவாரு, என்ன பேசாம வந்துருவாரா? கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டாங்க. போயிட்டு கை குலுக்கி என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, நல்லா காங்கிரஸ் இருக்கனால போக மாட்டாப்ல. காங்கிரஸ் இருக்கனால போக மாட்டாப்ல. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா சொல்றேன். நான் சொல்றது ஆட்சிக்கு இல்ல, சாதாரணமா எங்கேயாவது பாக்குற இடத்துல, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பாக்குற இடத்துல, முதல்வர் வர நிகழ்ச்சியில பாக்குற இடத்துல சீமானவே சாட்டையோ பார்த்தா விஜய் திரும்பி பாரா என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணனுக்கே ஒரு கை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவார் அண்ணன்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? கையை வெட்டிக்க முடியும் இல்ல கைய இல்ல வேற ஏதாவது 10 விரல் வச்சுக்க முடியுமா ஒரே கையில? அதெல்லாம் பண்ண முடியாதுதான். சோ இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான். அதனால வந்து எல்லாரும் இந்த தடவை வந்து நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு வந்து ஜாலியா அந்த 11 மணிக்கு வந்து ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற அவர் சொல்ற அந்த இதுக்கு வந்து ரெடி பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. இதுதான் வந்து முடிச்சிடுறேன். இதுல இப்போ நிறைய பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு. சிபிஐ சிபிஎம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. சிபிஐயும் சிபிஎம்மும் நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துட்டாங்க. இது சிபிஐ சிபிஎம்மும் கொடுத்துருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைக்கு அவங்க வந்து அவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தா அவங்களுடைய அடிப்படையே வந்து பெரிய பிரச்சனையா மாறும். யார் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். அதுதான் அவங்களுடைய சட்டமே. அப்படி இருக்கும்போது அப்ப அவங்க அதை மீற மாட்டாங்க. இப்ப சிபிஐ சிபிஎம் அதை மீற மாட்டாங்கன்றதுனால அந்த இடத்துக்கு அவங்க நகரத்துக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு. சோ அதுவும் அதிமுக கூட போது இவ்வளவு நாள் அதிமுகவை என்னெல்லாம் பேசியிருக்கோம், கொள்கை ரீதியாவே அவங்களை வந்து நம்ம ரொம்ப கடுமையா பேசியிருக்கோம், பிஜேபி கூட பேசியிருக்கோம், அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. சோ சிபிஐயும் சிபிஎம் வந்தா திருமாவளவர்களும் வந்துருவாரு அப்படின்றதுதான் கான்செப்ட். அதை நேற்று திருமாவே சொல்லிட்டாரு, நான் வந்துருவேன், சிபிஐ சிபிஎம் என்ன முடிவு இருக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி இலவச இணைப்ப நானுமே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ வந்து அவரும் வந்து இப்ப வந்துட்டாரு. அது கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ். இந்த 108 + 5 + 2 வந்துட்டாங்க. சரி இருந்தாலும் கரெக்டா 118 119 போனா நல்லா இருக்காது அப்படின்றதுனால இன்னும் எதுக்கும் ஒரு விசிட் அடிங்க ஐயுஎம்எல்க்கு. இந்த தடவை கூடுதலா நம்ம இவரை கூட்டு போங்க, முஸ்தபாவை கூட்டு போங்க. பிடிஆரையே வதம் பண்றவரு, அதனால அவரையும் சேர்த்து கூட்டு போனீங்கன்னா கரெக்டா இருக்கணும்னா அவரை பார்த்தோன்னே என்ன பாய் நீங்க வேற வந்துட்டீங்க, எல்லாம் நம்ம இதா போயிட்டோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாரு,
முதலமைச்சர் என்ன சொல்றாரோ, கலைஞர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னாங்க. அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு சேர்த்து ஒரு ஆள் அனுப்பிச்சோன்னே சரி முதலமைச்சரும் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து அங்கிட்டு வந்து அவங்கள பதவி ஏற்க சொல்லியிருக்காரு, அதை முன்னிட்டு நாங்க வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல சிபிஐ சிபிஎம்மோட நிலைப்பாடு ஒண்ணு இருக்கு. அதாவது வெளியில இருந்து ஆதரவு. அவங்க வந்து கூட்டணிக்குள்ளார வரல, அமைச்சரவையில பங்கு வரல. காங்கிரஸ்க்கு தான் அமைச்சரவையில பங்கு இருக்கு. அபிஷியலா இன்னும் விடுதலை சிறுத்தைகள் அறிவிக்கல. நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் அபிஷியலா விடுதலை சிறுத்தைகள் அறிவிக்கல. பட் ஆனா அவங்களுடைய ஆதரவு வந்து இருக்குன்றது உறுதியாயிடுச்சு. அண்ணன் ஜூம் மீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு 4 பேர்கிட்ட பேசி ஒரு 4 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இல்லையா, அதெல்லாம் இப்ப வந்து எல்லாம் வந்திருக்கு. அவர் வந்து நேத்தே முடிவு எடுத்துட்டு தான் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு. ஆமா, நேத்துக்கே அங்க போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இன்னைக்கு போய் ஏவா வேலுவை பார்த்திருக்காரு அப்படின்ற செய்தியும் ஒரு பக்கம் வருது. என்ன நடந்துச்சுன்னா தெரியாதுங்க. பட் ஆனா இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்றது உண்மை. ஸோ இப்போ பிளஸ் ஐயுஎம்னு சேர்ந்ததுனால அவருக்கு மெஜாரிட்டிக்கு கூடுதலாவே வந்து சீட்டெல்லாம் வந்து வந்திருக்குன்றதுனால விஜய் ரொம்ப சந்தோஷமா இந்த தடவை வந்து ஆளுநரை போய் வந்து சந்திச்சிருக்காரு. இந்த தடவை வந்து சால்வையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஆளுநருக்கு. சார் இந்த தடவை தான் தெரிஞ்சிருக்கு, இந்த இப்பதான் இவர் ஓகே பண்ணுவாரு, இப்பதான் நம்ம இருக்கு சார் சும்மா சும்மா சால்வோ போடக்கூடாது அப்படின்றதுனால இந்த தடவை தான் சால்வோ போட்டு போயிருக்காரு. இப்பதான் தெரியுது போட்டு போய் என்ன பிரயோஜனம், ட்ரெஸ் மாத்தி போட்டு போயிட்டாரு. அதுதான் அவருக்கு பிடிக்காதுக்கு அவர் ஃபுல் ஹேண்ட் போட்டு போயிருக்காரு விஜய், ஒயிட் கலர்ல. நானே ஆஃப் ஹேண்ட் போட்டிருக்கேன் ஆளுநர், நீங்க என்ன ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த தடவை அந்த ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு கையில ஒரு சிவப்பு கயிறு கட்டிட்டு போயிருக்காரு. இல்லங்க நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியலையா, நான் சிவப்பு கலர் கயிறு கட்டியிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டியிருக்காரு. என்ன பிஜேபி ஆளுன்னா இல்ல தம்பி கயிறெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு, ஏதோ பலமா வந்து போட்டு வந்திருக்கு போல, சாமி கொண்டு வந்திருக்கும். சரி ரைட் இருக்கட்டும், திருச்செந்தூர்ல வாங்கினதா இருக்கும். அன்னைக்கு பொட்டெல்லாம் வச்சிருக்காரு, அன்னைக்கு கட்ட மறந்துருப்பாரு, நீ கட்டிட்டு வந்து ஏதோ காட்டுறாரு. சரி ஏதோ இதுல சிங்க் இருக்கு, 2021 வண்டி ஓட்டும் போது ஒரு சிங்க் இருக்குல்ல, அது மாதிரி வந்து வந்துருச்சு. சோ நாளைக்கு சனிக்கிழமை பதவி இருக்கிறார். சனிக்கிழமை பதவி, ஏங்க சனிக்கிழமை? எல்லா சம்பவமுமே சனிக்கிழமை நடந்தது தானே. நம்ம திருச்சியில் ஆரம்பிச்சதும் சனிக்கிழமை தானே, வாரம் டூர் போனதும் சொல்லதும் சனிக்கிழமை தானே, 27 சனிக்கிழமை தானே, எல்லாமே சனிக்கிழமையில நடந்ததுதான். நாளைக்கு பதவியேற்பும் சனிக்கிழமையில தான் வந்து நடக்குது. அது 2 நாள் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை நாங்க இல்ல நாளைக்கு காலையில 11 மணிக்கு வரவன் வாங்க, வராதவன் போங்க, நான் போய் பதவி ஏற்க போறேன் அப்படின்னு லைவ்ல பாத்துக்கோங்க. ஆமா லைவ்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. போயஸ் கார்டன்ல ஒருத்தர் இப்படி இருப்பாராம், மீன் பார்த்தேன் சாரி என்ன சாரி சொல்றதெல்லாம் சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்தி சாரி கேக்குறீங்களா? அவர் மனசை நம்ம ப்ரோக்ராம பார்க்க போறாரு, வாய்ப்புலாம் இருக்கும். அது இருக்கட்டும், இதுக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்கல்ல, அப்பலாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பாசிபிள். ஸோ நாளைக்கு ஒரு பதவி ஏற்கிறார், எல்லா விரும்பி பார்த்துட்டாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வேலையில மேபி திருமாவளவன் அவர்களையும் கூட ஒரு சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க கூட இணக்கமா இருந்து பேசிட்டு அங்க இருந்து அந்த இதுக்கெல்லாம் மாலையெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் சந்தோஷமா பேசி சால்வையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ நாளைக்கு பதவியேற்பு விழா. நாளையிலிருந்து தாவேகாவுடைய ஆட்சி ஆரம்பம் ஆகக்கூடிய இது. ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு என்ன பண்ண போறார், முதலமைச்சராக பதவியேற்றவுடன் எந்த கோப்புல முதல் கையெழுத்து போட போறார். கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த வெற்றி பயணத்துக்கான முதல் கோப்புல கையெழுத்து போட போறாரு. பெண்கள் வந்து அந்த பேருந்துகள்ல இலவசமா பயணம் பண்ணலாம், தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும். இலவசம் சொல்லக்கூடாது, கட்டணம் இல்லாத அந்த இதுல வந்து பயணம் பண்ண போறதுக்கான முதல் கோப்புல கையெழுத்து போடலாம்ன்ற எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. இதுதான் ப்ராசஸ், இது நடந்துருச்சு. எல்லாரும் மக்கள் எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அவங்க. ஏன்னா இது வந்து இதுதான் சரி. இது ஏதாவது கோளாறு நடந்திருந்ததுன்னா அது மாபெரும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கும். ஸோ அது எதுவும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காம விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கணும்ன்றதுதான் உறுதியா இருந்தாங்க. அது சரியா நடந்திருக்கு. அது கேட்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். முதலமைச்சர் முதல் கையெழுத்து போடணும், முதல் கையெழுத்து நான் முதலமைச்சர் கையெழுத்து தானே போடுவாங்க, அது இன்னும் முதல் கையெழுத்து, அது போடுற முதல் கையெழுத்து, அது அப்போ 2வது கையெழுத்து தானே அப்படின்னு ஒரு கேவலமான காமெடி ஒன்று சிரிச்சு கட் பண்ணிடுங்க. நீங்களே கட் பண்ணிடுங்க, அதுல நல்லா இருக்கு, நானே வச்சுக்கோங்க, வெளியே சொல்லிடாதீங்க. அது அப்புறம் நிறைய எடுத்து வச்சு திமுக கூட்டணி கட்சிகளை தான் வந்து விஜய் வந்து ஆமா நம்ம தான் பேசணும். ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொன்னோம், ஏன் திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து எடுக்கிறாருன்றது. அவர் நினைச்சிருந்தா மறுபடியும் சொல்ற ஒரு ஏடிஎம்கே கூட ஈஸியா போயிருக்கலாம். அவர் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், உங்களுக்கு அமைச்சரவையில பங்கு தரேன்னு சொல்லி அவர் ஈஸியா போயிருந்திருக்கலாம். இல்ல பாமகவை கூட்ட ஒரு ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். தேமுதிக
அமமுக கூட கூட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவர் உறுதியா இந்த டீம் வேண்டாம், இந்த டீம் நீங்க அறவே சேர்க்காதீங்க, பக்கத்திலேயே கொண்டு வராதீங்க, இங்க இருந்து எடுத்து இந்த பக்கம் தான் எடுக்கணும். ஏன்னா இவன் தான் எனக்கு வேணும். இது நீங்க இப்ப சொல்றீங்க இந்த 108 வந்ததுனால நீங்க இப்படி சொல்றீங்க. இதுவே ஒரு 90 இந்த மாதிரி 90 வந்து அவர் ஆட்சி அமைக்கே வந்திருக்க மாட்டாரு, எதிர்கட்சியா இருந்திருப்பாரு. 90 வந்திருந்தா அங்க இருந்து ஒரு 30 எடுத்திருக்கலாம்ல, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம்னு கொடுத்திருந்தா அப்ப வேணான்னு இருப்பாரா? ஏடிஎம்கே கொடுத்திருந்தா அது வேணான்னு இருப்பாரா? மேபி சொல்லி இருந்திருக்கலாம். அது அவங்க கேட்கறத, அதுதாங்க உங்களுக்கு 108 110 கணக்கு கிடையாது. அவர் 90 எடுத்துட்டு கூட எனக்கு வேணாம்னு சொல்லி இருந்திருக்கலாமே. ஹங் அசம்பிளி நான் ஆட்சி அமைக்கலன்னு கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். 90 வச்சுக்கிட்டு என்னால ஆட்சி அமைக்க முடியாது, இவங்களோட சப்போர்ட் வச்சு என்னால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். 108 எடுத்ததுனாலதான் அவங்க ரொம்ப கான்பிடென்டா இந்த டீம் வேணும், இந்த டிஎம்கே கூட இருக்க அலையன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்ற. ஏன்னா நான் பிஜேபி எதிர்ப்பாளர்னு காட்டுறதுக்கு அதுதான் சரியான வழி. அப்படி இருந்தாதான் அவங்களும் வந்து நம்புவாங்க. இப்ப அவங்க ஆட்சி அமைக்கிறது இல்லைன்னா அவர் காங்கிரஸை ஃபர்ஸ்ட் தொட மாட்டாரு, காங்கிரஸை தொட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பின்னாடி இந்த கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்கிறதாவும் செய்திகள். ராகுல் காந்தி அங்க டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஎம் எல்லாம் பேசி நீங்க உங்களுடைய இவங்களை வந்து ஆதரவு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பின்னணியில இந்த சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. இல்ல தலைவர் என்னன்னா மாத்திரலாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே கையெழுத்து போட்டுறோம் அப்படின்னு. இது நடந்ததுக்கு அப்புறம் இது ப்ராசஸ் வந்து ராகுல் காந்தி இதுக்கு பின்னணியில இருக்காருன்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்து வருது. அது இப்போ என்ன ஆச்சுன்னா திமுகவை சொன்ன மாதிரி ஐசோலேட் பண்ணியாச்சு, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அப்போ இதுவரைக்கும் போயிட்டு இருக்குது அது போயிட்டு இருக்கு. அது வந்தா வரலாம், வராகாட்டியும் போகலாம். மதச்சார்பற்ற கூட்டணின்றதுக்கு தலைவர் விஜய் அப்படின்னு, இப்ப ஸ்டாலின் அப்படின்ற இடத்துல விஜய் அப்படின்னு வந்துட்டாரு. சோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அது வரைக்கும் இது வந்து பாயும். அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. இங்க தமிழ்நாட்டுல இதை கொடுத்துட்டாங்கன்னு இல்லை, இங்க இருந்து இங்க எடுத்துட்டாங்க. சோ இப்ப அதுக்கு தலைவர் விஜய் அவர்களா இருக்காரு அப்படின்றதான் இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது ஒட்டுமொத்தமா எல்லா, அதாவது இந்தியால எல்லா ஸ்டேட்டுக்குமே இப்போ நம்மளோட சட்டமன்றத்துல பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு சாமானிய மக்கள், இந்த மாதிரி இருக்கிற ஒரு சட்டமன்றத்தை பார்க்கும்போது இது வந்து இந்தியா முழுக்க இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சட்டமன்றம் நம்ம பார்க்கறது வந்து முதல் தடவையா இருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த ஏன்னா ஒரு நடிகர் 29 ஒரு நடிகர் தொடங்கின கட்சியில இவ்வளவு பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸை இந்த மக்கள் நம்பி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பிளஸ் அதுல நிறைய வந்து பட்டியலின மக்கள், சிறுபான்மையின மக்கள், பெண்கள் நிறைய பேர் வந்து அந்த அசம்பிளிக்குள்ளார வரப்போறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. இது ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இது மற்ற ஸ்டேட்டுகள்ல எப்படி எதிரொலிக்கும் தெரியாது. நம்ம ஸ்டேட்ல ஒரு பெரிய ஒரு இது உருவாகி இருக்கு, பூம் உருவாயிடுச்சு, இது நடந்தே ஆகணும்ன்ற மாதிரி ஒண்ணு உருவாயிடுச்சு. அது மத்த ஸ்டேட்ல நடக்குமா தெரியும். இப்ப இதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி வந்தாரு, பவன் கல்யாண் வந்தாரு எல்லாம், ஆனா அங்கெல்லாம் அந்த பூம் இந்த மாதிரி இல்ல, இந்த பூம் அங்க வந்து இல்ல. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இப்பதான் ஒரு கட்சியோட இதோட துணை முதல்வரா வந்து இருக்காரே தவிர டைரக்டா முதலமைச்சராக எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து விஜய் தான் அப்படின்றதுனால இதுதான் அவருடைய ஹிஸ்டரி. அது மற்ற ஸ்டேட்டுக்கு எப்படி பொருந்தும் தெரியல. வேணா கட்சிகள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், ஒரு யங்ஸ்டர்ஸை நிறைய நிறுத்தி கூட வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது மற்ற ஸ்டேட்டுக்கு பரவுறதுன்றது தெரியாது, அது ரொம்ப கஷ்டம். அது நம்ம ஹிஸ்டரியா வேணா இருக்கும், பட் அது பரவுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஃபுல்லாவே சோஷியல் மீடியா தானே ஃபுல்லா இருக்கு. இல்ல சோஷியல் மீடியா தான், இதுல சோஷியல் இன்ஜினியரிங் இருக்கு. பட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இது வெளி ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இப்படி ஒண்ணு நடந்து, இதாவது ஸ்கீம்னா அது ரெடி பண்ணலாம். பட் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஏன்னா அங்க வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். அந்த மக்களுடைய புரிதல் வேற, இந்த மக்களுடைய புரிதல் வேற. சோ இதெல்லாமே மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேகா வந்து மக்களை வந்து எமோஷன்ஸோட இது பண்ணி, இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அவங்க எமோஷன்ஸில் ப்ளே பண்ணி அவங்க இதுக்குன்னே வந்து பேக்ரவுண்டில் வந்து அண்டர் கிரவுண்ட் டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடிவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங்கே வந்து போட்டிருக்குது. இது என்னது, இது எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. சில நியூஸ் சேனல்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி மக்களை வந்து சோஷியல் மீடியாலேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது நேஷனல் மீடியாலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு இப்போ செய்திகள் வந்து வளம் வந்துகிட்டே இருக்கு. இனிச்சுதோ பெரும் மருந்து வந்துச்சு. உங்களுக்கு ஆதரவா பேசும்போது இந்த டிபேட் எல்லாம் உட்காந்து பேசும்போது இனிச்சுதோ, செந்தில்வேல் அரசியல் விமர்சகர்னு சொல்லி வச்சு பேசும்போது நல்லா இருந்துச்சா? மத்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு ஆதரவா பேச வச்சப்ப நல்லா இருந்துச்சா? இப்ப மட்டும் வலிக்குதா உங்களுக்கு? நல்லாதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அதனாலதான் அவன் பின்னாடி வேலை, உங்களுக்கு முன்னாடி வேலை செஞ்சவன் உங்களுக்கு வேலை செஞ்சான், பின்னாடி வேலை செஞ்சவன் டிவிக்கே செஞ்சிருக்கான். ஓவர். இதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவன் தன்னெழுச்சியா வந்திருக்கான்.
டிவிக்கே ஆள் கிடையாது, நம்மளே அவனா பாக்குறோம். வேலை செய்யறான். அது இல்ல, என்ன பண்ணும்? அது ஏங்க, என்னன்னா spread பண்றாங்களாம். ஒரு சேனலே கொண்டாடுதுன்னா ஒரு கட்சியோட தோல்விய நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க அவளை டார்ச்சர் பண்ணிருப்பீங்கன்னு. அதுவும் எந்த சேனல் என்ன கொண்டாடி இருக்கு, எல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடின தாண்டி எல்லாரும் இந்த சிம்பிளை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. வரிசையா அந்த எடுத்துக்கிட்டு போறாங்க, 1 2 3 4 5 அப்படியே சேர்ந்து செல்ஃபி எல்லாரும் ஒரே மாதிரி இப்படி வந்து பண்றாங்கன்னா, அப்ப அது எந்த அளவுக்கு வந்து வெறியாயிருந்தாங்கன்னா அது நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, சோசியல் மீடியாவை யூஸ் பண்றது, சோசியல் மீடியா இன்ஜினியரிங் யூஸ் பண்றதுனா என்ன தப்பு இருக்கு? இனி அடுத்து அதுதான். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில எடுக்கிறீங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில நீங்க பெரும் மருந்து போட்டு ஏஐல போட்டு என்னென்னமோ பண்றீங்க. ஏங்க ஒரு வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி 3 வீடியோங்க, 3 வீடியோக்கு அது நீங்க தான் பண்ற 80 கோடி. அப்போ இதுல என்ன பெரிய, அது நான் என்ன கேக்குறேன், இளம் வயதினருக்கு அது போய் சேரும். 18 19 25 35 40 வரைக்கும் கூட சேர்ந்துரும். 50+ 60+ இவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சோசியல் இன்ஜினியரிங்ல வந்தாங்களா? ஆனா வந்தாங்க. எப்படின்னா இவங்க எல்லாம் பாக்குறது, இவங்க எல்லாம் பேசுறது, அதை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்குள்ளார உள்ள விடுறது. வேற விஜய் தான் இனிமே எல்லாமே அவரு தான், அதை வந்துட்டாரு, டிவி கேப்பாரு, கூட்டத்தை பாரு, விசில பாரு, எங்க பார்த்தாலும் விஜய் விஜய். அவங்களுக்கே ஒரு வந்துருச்சு, அப்ப நம்ம விஜய்க்கு போட்டா என்ன அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. ரெண்டாவது, பசங்க எமோஷனலா வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நடந்து, எல்லாமே சேர்ந்துதான் நடந்திருக்கு. நீங்க இதுல இப்படி பார்க்க கூடாது. ஃபைனலா என்ன நடந்துச்சு? வெற்றி, அவ்வளவுதான். இதுல பார்க்கக்கூடியதுதான். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இப்படி இந்த அரசை கட்டமைக்க போறாரு அப்படின்றதான் அதுல உள்ள நியூஸே தவிர, நீங்க எப்படி வெற்றி செஞ்சீங்க, நீங்க எப்படி போனீங்க அப்படிலாம் பார்த்தா நீங்க கூட தான் அழுது கரை புரண்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்தாருன்னா நான் வந்து ஆட்சியை கொடுத்துறேன்லாம் வந்து சொன்னாங்க. நம்பலையே. ஆமா, இவரை நம்புறாங்களா? உங்களை நம்பலையே அந்த டைம்ல. அவ்வளவுதான். திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு எல்லாம் கேட்டீங்கன்னா திமுகவா ஆட்சிக்கு வந்திருக்காது. திமுக வந்தே ஆகணும்லாம் வந்திருக்காது. எப்படின்னா அவங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருப்பாங்க, அதனால இவங்க வந்திருப்பாங்களே தவிர இவங்கெல்லாம் அப்படியே தன்னெழுச்சியா ஆரம்ப காலத்துல வந்ததோட சரி, அதுக்கப்புறம் அப்படிலாம் வந்ததா வரலாறு எல்லாம் இல்ல. இப்ப விஜய் வரலனாலும் என்ன நடந்திருக்கும்? ஏடிஎம்கே தான் வின் பண்ணிருக்கோம். இப்ப விஜய் வரலனாலும் என்டிஏ தான் வின் பண்ணிருக்குமே தவிர திரும்ப திமுக வந்திருக்காங்க வாய்ப்புகள் வந்து கிடையாது. விஜய் வந்ததுனால வாரி சுருட்டு போயிட்டாரு, எல்லாத்தையும் வாரி துண்டு போடுவோம் அப்படி போ அப்படின்னு எல்லாம் வந்து போயிட்டாங்க. ரெண்டாவது, எல்லாரும் எக்ஸ்ல நிறைய பேர் பாக்குறேன், ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைச்சிருக்கணும், இந்த மாதிரி மக்களுக்கான ஆட்சியை அதிமுக தான் வந்து பண்ணிருக்க முடியும், எடப்பாடியால தான் கொடுத்துருக்கணும். அதுக்கு உழைக்கணும், மீன்ஸ் உழைச்சி வரணும், உழைச்சி ஜெயிச்சு வரணும். அவன் 55 தருவான், இவன் 35 தருவான்லாம் வரக்கூடாது, மெரிட்ல வரணும். மெரிட்ல வந்தாதான் நீங்க பாஸ். இது வரைக்கும் நீங்க ப்ரூஃப் பண்ணலையே. எதிர்க்கட்சி கூட நீங்களா முதலமைச்சர் ஆகல. 2016 அம்மா இறந்தாங்க, முதலமைச்சரானீங்க. அப்புறம் 2021 வரைக்கும் ஓட்டிட்டீங்க. 2021 தோத்துட்டீங்க, எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க. அது உங்களுடைய சாமர்த்தியம். ஒரு 60-66 சீட்டை ஜெயிச்சீங்க, அது உங்களுடைய சாமர்த்தியம்னு வச்சுக்கலாம். இப்ப 2026 மறுபடியும் தோத்துட்டீங்க. இப்ப முன்னாடி இருந்த விட 20 சீட்டு கம்மியாயிருக்கு, 20-21 சீட்டு கம்மியாயிருக்கீங்க. அப்போ உங்களை மக்கள் ஏத்துக்கல. மக்கள் ஏத்துக்காதப்போ நீங்க வந்து ஏத்துக்காத தலைவரா தான் பார்க்கப்படுவீங்க. அது எப்படி மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தராங்க? 44 சீட்டு, ஏங்க 47 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னே தெரிய வேணாம். ஆமா, பாராபட்சம் பார்த்து சரி போ, இரட்டைலைக்காக போடும். அந்த பெல்ட் மட்டும் தான் பெருசா, அந்த பெல்ட் வட மாவட்டங்கள்ல அந்த பெல்ட் தான், அதுவும் வந்து இரட்டைலைக்காக விழுந்த ஓட்டா தான் இருக்குமே தவிர அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்குன்னு விழுந்த ஓட்டுகள்லாம் வந்து அதுல கிடையாது. அதே மாதிரி திமுக விட்ட பிச்சை எடுத்து விஜய் வந்து தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்குன்னு நிறைய பதிவுகள்லாம் வந்து பாக்குறோம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் அது, திமுக கிடையாது. திமுகவுடைய ஓட்டு கூட்டணி கட்சிகளுக்கும், கூட்டணி கட்சிகளோட ஓட்டு திமுக. அவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா திமுக வந்து கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருந்திருக்கணும். விஜய் மாதிரியே தனியா நீங்க வந்து நீங்க எல்லாம் போயிட்டு மக்கள் நல கூட்டணி 2 அப்படின்னு ஒண்ணு போட்டு நீங்க எல்லாம் நில்லுங்க, நாங்க விஜய் கூட நேரடியா மோதிக்கிறோம் சொல்லி இருந்திருக்கணும். அந்த திராணி இல்ல. சோ அப்ப வந்து நீங்க அப்படி பேசக்கூடாது. அவங்களோட ஓட்டுல பேசணுன்றதுக்காக பேசுறாங்களா? வேற வழி இல்ல. உங்களுக்கு எப்படி நீங்க ஆற்றாமையை வெளிப்படுத்துவீங்க? வெறுப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஏன் அதிமுக சொல்றான் எடப்பாடியா தான் முதலமைச்சரா இருக்கணும்? ஆமா, எழுப்பி விட்டாங்களே, யாரு இல்லைன்னு சொன்னா கனவு கண்டுட்டு தான் இருந்தாரு, டக்குன்னு எந்திரிங்க போதும் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் இவர் வந்து இவங்கெல்லாம் வந்து எங்க கூட்டணி கட்சியோட பிச்சை, கூட்டணி கட்சி இருந்ததுனால தான் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்தீங்க. நீங்க இருந்ததுனால தான் கூட்டணி கட்சி வந்துச்சு. இப்போ கூட்டணி கட்சி இல்லைன்னு வச்சுங்களேன், திமுக ஜெயிச்சிருக்கும். ஆனா ஆட்சியை பிடிச்சதா வரலாறு இல்ல. ஆனா கூட்டணி கட்சிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் எப்பவுமே 1-2 தான் ஜெயிக்க போறான். அவன் அப்படியே அவன் 0வா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் இருந்தாதான் உங்களுக்கே வந்து மதிப்பும் மரியாதையும். அதனால இந்த கூட்டணி கட்சியோட பிச்சை கிச்செல்லாம் இனிமே வந்து பேசினீங்கன்னா பேசிக்கிங்க. அவங்க இப்ப இந்த பக்கம் வந்துட்டாங்க, இனிமே இங்க இருந்து அங்க வெளியே போறதுன்றது கஷ்டம். 2 விஷயம் சிபிஐ சிபிஎம் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க
கூட்டணியில தொடருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா கூட்டணியில இருக்கோம், விஜய்க்கு தான் ஆதரவு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லி நான் சொல்றேன். கூட்டணின்றது வெளியே இருந்தது, அவங்க ஆதரவுன்றது வெளியே இருந்தது, அவங்க ஒரு கூட்டணியில இப்போதைக்கு இருக்காங்க, அது எப்ப வேணாலும் வெளியே வரலாம். இப்போதைக்கு விஜய்க்கு ஆதரவு அவ்வளவுதான், இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய்க்கு ஆதரவு, இதுல வேற எதுவும் குழப்பங்கள் கிடையாது. நாளைக்கு விஜய் ஆட்சி அமைக்க போறாரு, முதல்வராக பதவி ஏற்க போறாரு. இப்போ இந்த இது ஆளுநரை பார்க்க போகும்போது வரும்போது நம்ம நந்தி டிவி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி உடனே அப்படியே மாறிடுறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் பேசின வாய்கள் எல்லாமே மொத்தமாவே இன்னைக்கு இப்போ வந்து தொண்டர்கள் ஆயிட்டாங்க. முன்னாடி வரைக்கும் தற்கொலை ரசிகர்கள், இன்னைக்கு வந்து தொண்டர்கள். உடனே பாட்டு அப்படி போட அது என்ன அஜினர் வில்லு சாங் எல்லாமே போட்டு அதுதான் போட ஆரம்பிக்கிறீங்க. அது உடனே எலிவேஷன் கொடுக்குறீங்க. இதுதான் ஓப்பன் நான் எலிவேஷனா வச்சிருந்தேன், பட் ஆனா அது அப்படியே போயிடுச்சு. இந்த மாதிரி பேசுறாங்க. உடனே ஆட்சி மாறுதுன்னு உங்க காட்சிகள் எல்லாமே வேற மாதிரி மாறுது. அவ்வளவுதான் மாத்தி ஏங்க நீங்க பாருங்க, தந்தி டிவி விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு, 3 சீட் தான் ஜெயிப்பாங்கன்னு கொடுத்தாங்க. ஆமா, ஜூனியர் விகடன் அப்படிதான் கொடுத்தாங்க, 3 தான் ஜெயிப்பாரு, அதுக்கு மேல ஜெயிக்க அந்த 3லயும் 2 விஜய், 1 தான் வந்து வேற யாரோன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இது எல்லாத்தையும் டோட்டலா மாத்திட்டாருல, அப்ப யாருக்குமே எதுவுமே தெரியல, இல்ல தெரிஞ்சே வந்து மாத்தி கூட சொல்லி இருந்திருக்கலாம். அப்போ வேற வழியே கிடையாது, இனிமே டிவிகே ஆட்சி தான். ஸோ டிவிகே ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து மாத்திக்கிறது தான் வந்து அவங்களுடைய நடைமுறை, வேற வழி கிடையாது. இப்பயும் போய் நீங்க திமுகவுக்காக வந்து பேச முடியாது. அதனாலதான் இப்ப எல்லாரும் விட்டு விளாசிக்கிட்டு இருக்காங்க. நேத்தெல்லாம் வந்து திமுக ஒருத்தர் மாட்டினாரு, நம்ம வருவார் சேயோன், நம்ம திமுக பிரமுகர் தான், மயிலாடுதுறையில இருந்து வருவாரு. நேத்து இவங்க நந்தி டிவில வச்சு விளாசிட்டாங்கல்ல, அவங்களையும் விளாசிட்டாங்க, அதிமுக வந்து விளாசிட்டாங்க. அப்பயுமே 2 பேரும் இல்லைன்னு சொல்லல பாருங்க, அதுக்கு நாங்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. அப்ப ஏதோ ஒரு ஆர்வம் இருந்துச்சு, இப்படியே எப்படியாவது ஒப்பேத்தி எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலாம், எப்படியாவது மறுபடியும் போய் அமைச்சரவையில உட்காந்து கூச்சப்படாம ஒருத்தர் பேசியிருக்காரு, அதிமுக காரரு, அவரும் புதுச்சேரிக்காரராம். அதிமுகலயே நமக்கு நிறைய பேர் தெரியாது, அதுலயும் புதுச்சேரி. நீங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் அதிமுகவுடைய ஆட்சி அமையும். எப்படி அமையும், என்னையா பேசுற நீன்னு? அமையுங்க, அது அமையும், ஏதாவது சொல்லிட போறேன். அதே மாதிரி இன்னொரு யூடியூபர் இருப்பார்ல, மலருக்கு சப்போர்ட்டா பேசுற ஒரு யூடியூபர், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தாவேக்காவோட வேட்பாளர்லாம் யார் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, இவர் வந்து ஆட்டோ டிரைவர் கிடையாது, இவர் பேர்ல சொந்தமா ஒரு 4 கார் இருக்குது, இனோவா கார்லாம் வச்சிருக்காரு. பாருங்க, இவர் வந்து டாக்ஸி டிரைவர் கிடையாது, இவர் வந்து ஒரு பினாமி. பாருங்க, இவர் வந்து அது இல்லை, இவர் அவரு. பாருங்க, இவரு இல்லை, இவர் வேற ஒருத்தர். போடா வெண்ண அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடிலாம் வேற கட்சியில இருக்கிறவங்க பண்ணுவாங்க, அதிமுக இருக்கிறது இது வரைக்கும் அமைச்சர் நல்லா புரிஞ்சுங்க. இல்ல புரிஞ்சுங்க, இனிமே டார்கெட் டிவிகே தான், ஓகேங்களா? இனிமே இளைஞர் செய்திகள்ல ஃபுல்லா வந்து இதுதான் ஓடும். இனிமே அதிமுகவை கண்டுக்க மாட்டாங்க, நீ யாரா கோமாளி தான் இனிமே, நானும் நீ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க டிவிகே உடைய குறைகள் குற்றங்கள், விஜய் கார்ல இருந்து யாராவது வந்து ஒரு காலில் சின்னதா ஏத்திட்டாங்க, இல்ல தாவேக்கா காரன் ஏதாவது ஒண்ணு சின்னதா ரோட்ல அலப்பறை பண்ணிட்டான், எவனா ஒருத்தன் பண்ணா கூட அவனுக்கு ஒரு தாவேக்கா துண்டை போட்டு இவன் தாவேக்கா காரன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இனிமே எல்லாமே டார்கெட் டிவிக்கே தான் இருக்கும். இதெல்லாம் எல்லா கட்சிக்கும் இயல்பா நடக்கிறதா. இப்போ நீங்க ஒருவேளை வந்து திமுக ஆட்சிக்கு வந்திருந்தது, விஜயே இல்லைன்னு வச்சுங்க, இந்த சீட்ல விஜய் இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, மீண்டும் ஜெயா டிவிலையும் நியூஸ் ஏலியும் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி இது இல்லைன்னா அம்மா அங்க போயிருவாங்க. இல்ல, இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சி ஆரம்பித்த உடனேயே முதல் நாளே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்லாம் வந்து போட்டுருவாங்க, ஏதாவது ஒண்ணு வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இயல்பா நடக்கக்கூடியதான். அதெல்லாம் அதுவும் இல்லாம இது சோசியல் மீடியா உலகம் வேற, ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கணும், கண்டென்ட்டுக்காக ஏதாவது ஒண்ணு போட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்ப பாருங்க, திடீர்னு ஆயி பூத்த மாமுகவுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் திடீர்னு ஏதோ அதிமுகவை பிடிச்சி திட்டுறாங்க. சரி பரவாயில்ல, என்னவோ திட்டிட்டு இருக்காங்களே என்னன்னு பார்த்தா, திட்டி முடிச்சோன்னா ஒரு நியூஸ் வருது, ஆயி பூத்த மாமுகவுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களே ஒரு 25 பேர் வந்து சந்திச்சுட்டு போனாங்க அப்படின்னாங்க. ஏன்டா சந்திச்சுட்டு போனாங்க? அவங்க சும்மா இருக்காங்க, வந்து சந்திச்சுட்டு இத கூட நான் தாங்கிக்குவாங்க. புரட்சி தாய் சின்னம்மாவை இல்ல இருங்க, புரட்சி தாய் சின்னம்மாவை 128வது வட்ட கழக நிர்வாகிகள் சந்திச்சுட்டு போனாங்க. ஏன்டா சந்திச்சுட்டு போனாங்க? சும்மா வந்தானுங்க, அப்படியே பாத்துட்டு போனானுங்க. சின்னம்மா அவன் எலக்ட்ரீசியன் வேலை செஞ்ச வந்தவன்டா வீட்டுக்குள்ளார, அவனை ஏன்டா கூட்டு அந்த வட்டத்துல இருந்து வந்து அவன் இத புரட்சி தாய் சின்னம்மான்னு சொல்றது கூட நான் விட்டுருவேங்க, சரி சொல்லிட்டு போன்னு. ஆயி புத்தமா அது சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கேடா, அதை ஏன்டா திருப்பி திருப்பி வேற என்ன பி ராமானுஜம் இல்ல இதுக்கே நீங்க இவ்வளவு காண்டாக்குறீங்கல்ல,
பிஜேபி வந்து இன்றைக்கும் வந்து யாருக்கும் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து இதாகாது, எங்களோட ஆதரவு இல்லை அப்படின்னாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தோன்னா அமமுக யாருக்கும் ஆதரவு கிடையாது. யார் கேட்டா? அந்த டாக்டர் படத்துல நான் சொல்லுவான்ல, டெத் பெட்ல இருக்கமா சேத் பெட்லயா, அந்த மாதிரிதான் ரெண்டு பேரும் கருத்தரே அத பைத்திய கழிச்சு அந்த மாதிரிதான். உங்க ரெண்டு பேரும் யாரு கேட்டா, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வராங்க, இது மூலியமா என்ன சொல்ல வராங்க, நீங்க அந்த கருத்துக்களை பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கருத்தே இல்லைன்னு தான் பார்க்க வரணும். உங்க ரெண்டு பேரும் இப்ப யாரு கூப்பிட்டா, இப்ப அதாவது இப்ப நான் இது மாதிரி சொன்னாவது டாக் இருக்கும்ல, அது 2 நிமிஷம் போடுவாங்கல்ல டிவியில, அதை நான் என் வீட்டுல காட்டுவாங்க பாரு, நான் கூட ஒரு கருத்து சொல்லியிருக்கேன் பாரு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் காட்டுவார்ல. இப்ப தினகரன் காட்டுவார்ல, அங்க பாரு நம்மளை பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு பாரு, பழைய தலைமுறையில போட்டுட்டு இருக்காங்க பாரு, பிக் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னுவாங்கல்ல. 2 நிமிஷம் வச்சிருக்கிறது ஒரு எம்எல்ஏ. அதாவது இன்னைக்கு தேதிக்கு ஒரு எம்எல்ஏவும் 2 எம்எல்ஏ பெரிய விஷயம் தான். ஆனா இவங்க 2 பேரும் இந்த பக்கம் கூட விஜய் திரும்பி பார்க்க விரும்பல. இந்த ரைட் சைடா பார்க்கவே பார்க்காத, நமக்கு லெஃப்ட் போதும் அப்படின்னு வந்து விட்டுட்டாரு. இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். யாரா வந்தா சொல்லிருங்க, நீயே நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் விஜய். ஹலோ, நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். திரும்ப கை கட்டு டிடிவி பார்த்தானா என்ன திரும்ப கூட இல்லைன்னு நயினார்ட்ட கேட்டிருப்பாங்க, என்னதான் பண்ற, எதையாவது சொல்லு. போய் சொன்னங்க, அந்த பைட்டே போட மாட்டேங்கிறாங்க, போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டானுங்க. இப்படிதான் இருக்கும். இல்ல எல்லாரும் இப்போ ஒரு கொண்டாட்டத்துல வந்து இருப்பாங்க. தாவேக்கா நிறைய பாக்குறோம். பட் ஆனா இது இப்படி இருக்கிறதும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்ன்றத நான் பாக்குறேன். நான் கொண்டாடுறது ஓகே, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனா அவங்க எது பண்ணாலும் சரி, தப்பா இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி அதை கரெக்ட்னு சொல்லி சப்போர்ட் பண்றதுக்கோ ஒன் டே விட்டுருங்க, ஒன் டே விடுங்க ப்ளீஸ். இல்ல இதுல இருந்தே போட்டு நாளைக்கு காலை 11 மணிக்கு ஒரு பதவி ஏற்றதுக்கு பிறகு, அந்த கோப்புகள் எல்லாம் கையெழுத்திட்ட பிறகு பொதுவாவே ஒரு கிரேஸ் பீரியட் கிடைக்கும். ஒரு டிவிக்கு எந்த ஆட்சி அமைஞ்சாலும் ஒரு கிரேஸ் பீரியட் உண்டு. அவங்கள உடனே விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா பழைய ஆட்சியுடைய பிரச்சனைகள், கஜானாக்கள் எவ்வளவு இருக்கு, ஏது இருக்கு, நிதியில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நிதி இருக்கு, என்ன பண்ண முடியுன்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்கணும். விஜய் ஆட்சி அமைச்சு கையெழுத்து போட்ட உடனேயே இங்க ஒரு கொலை நடக்குது, இங்க ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னா உடனே வந்து விஜய் வந்து பாத்தியா உன் ஆட்சியில் உடனே நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அது பழைய இதோட தொடர்ச்சி. ஸோ இப்போ விஜய் வந்து புதுசா அவருக்குன்னு சில இந்த காவல்துறை, இப்போ அவர் என்ன துறை எடுக்க போறாரு, அந்த துறையின் கீழ் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவருக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன இது வரைக்கும் பிரச்சனைகள் நடந்திருக்குன்றதெல்லாம் முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு இந்த அதிகாரிகள் எல்லாம் போடுங்க. அப்புறம் அதிகாரிகள் எல்லாம் சொல்லுவாங்க இதுதான் சார், இப்படிதான் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி அந்த அதிகாரிகள் நீங்க எங்க மாத்துங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம், 1 மாசம் 2 மாசம் அட்லீஸ்ட் 1 மாசமாவது ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து விமர்சனத்தை வந்து விமர்சனத்துக்காக சொல்லல. இவ்வளவு நாள் மக்கள் எதுவுமே வாயை திறந்து கேட்காம இருந்ததுனாலதான் இந்த நிலைமை இப்போ வந்திருக்குன்றதுனால, எதுவா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அவங்க வந்து குவெஸ்டின் பண்ணணும் தான் நான் சொல்றேன். எதுவுமே கிடையாது. 2 விஷயம். மக்களுடைய குறைகளை அந்த நபர்கள் காது கொடுத்து கேட்கணும். அது எம்எல்ஏவோ, கவுன்சிலரோ, முதலமைச்சரோ, அமைச்சரோ யாரா இருந்தாலும் முதல்ல காது கொடுத்து கேட்கணும். 2வது அதிகாரிகளை மட்டும் நம்பக்கூடாது. இதுதான் மெயின். வெறும் அதிகாரிகளை நம்பி அதிகாரிகள் சொல்றத ரிப்போர்ட்டை மட்டுமே எடுத்துக்க கூடாது. களத்துக்கு நீங்க இறங்கணும். உண்மையான ரிப்போர்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை நீங்க தான் வந்து அப்ரோச் பண்ணணும். அதிகாரிகளை அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரிதான் கொளத்தூர்ல எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்களோ அப்படிதான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய தொகுதியை வேற ஒருத்தரை மெயின்டைன் பண்ண சொல்றது, என்ன நிலவரம்னு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கிட்டு ஓ அப்படியா சூப்பரா சிறப்பா இருக்குப்பா அப்படின்லாம் போக கூடாது. விஷயத்தை டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து களத்துல வந்து சரியா செயல்பட முடியும். ஒண்ணு, மக்களுக்கு பிரதான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம். இது 2த்தையும் கவனம் செலுத்தணும். இதுதான் மெயின், ஃபர்ஸ்ட் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்ல அவர் வந்து அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே. இதுதான் மிக முக்கியமா. மக்களோட என்ன சொல்றாங்கன்றத கேட்கணும். 2வது இந்த நரேட்டிவ் செட் பண்றது. இந்த ஊடகங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதுதான் இதை பேசக்கூடாது, ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. உங்களை பத்தின விமர்சனங்களை நீங்க ஃப்ரீயா பேச வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய வரும். டெமோக்ரஸி. அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப இந்த ஆட்சி மாதிரியே எல்லாரையும் வந்து இந்த இதுவா இந்த கொலை நடந்திருக்கா, இந்த மாதிரி இருக்கிறத சொல்லக்கூடாதுன்றதான் இது
ஸோ அவருக்கு ஒரு டைம் கொடுப்போம், அது எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். அது பொறுத்து விமர்சனங்கள் இருக்கும். எந்த ஆட்சியிலும் விமர்சனம் இல்லாம இருக்க கண்டிப்பா நம்மளும் இந்த மக்கள் எப்பயுமே கேள்வி கேட்கணுன்றதுதான் நம்ம இதை தவிர கேட்பாங்க. நம்ம கேட்க கூடாது, நம்ம கேட்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு மீண்டும் தள்ளுற நிலைமைக்கு கொண்டு போயிட வேண்டான்றதுதான் நம்மளோட கருத்தா நடக்கும், உறுதியா நடக்கும். ஸோ நாளைக்கு காலையில 11 மணி. ஆமா சொல்லியிருக்காங்க, உறுதியா 11 மணிக்கு செய்தி சேனல்கள்ல போடுறாங்க. 10 மணில இருந்து சொல்றாங்க. அபிஷியலா எதுவும் இது வரைக்கும் வரல. இல்ல போட்டிருக்காங்க, பட் அபிஷியலா வந்துச்சா என்ன தெரியல. இல்ல அவங்க சொன்னதே அதுதான். ஆளுநர் மாநிலிருந்து தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. 11 o'clock நாளைக்கு கன்ஃபார்ம் தான். ஸோ ஹேவ் டு see tomorrow's 11 o'clock. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி வந்துருச்சுங்க, நல்லதே நடக்குங்க, மீண்டும் சந்திக்கும் வரைங்க. இல்ல அவரோட இதுலயே சொன்ன கடைசி நம்பிக்கை அப்படின்னு ஆரம்பிப்பார்ல, அதே மாதிரி மக்களை தேடி வருது, மக்களும் பிடிச்சிக்கிட்டாங்க. இதுக்கு மேல அவரு மக்களை வந்து கை விட்டுறக்கூடாது. அதுதான் நம்மளோட இது. என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு